ஹலோ வாவ் என்ன இவ்வளவு தனியா இருக்கு ஓகே தானே ஹலோ ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சேலஞ்சிங் வீடியோ தான். ஸோ லைவில் கேட்டிருந்தீங்க பிங்க் கலர் ஃபுட் சேலஞ்ச் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த பிங்க் கலர் ஃபுட் சேலஞ்ச் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பிங்க்கு அதை தாண்டி ரோஸு அழகான ரோஸு நீ இவ வந்து இப்போ நம்மளோட ரோஷினி நம்ம சேலஞ்சில் வந்து சேர்ந்துருக்கா. ரோஷினி மட்டும் கிடையாது, ஷர்வியுமே ஜாயின் பண்ணியிருக்கா. அவள் ஈவினிங் வந்து நானும் இதில் கலந்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஸ்கூலுக்கு மட்டும் பீட்ரூட் சாதமும் பிங்க் கலரில் வந்து வத்தல் வந்து பொரிச்ச வத்தலை பொறுக்கி நாங்கள் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நாங்கள் என்ன சாப்பிட போகிறோம்? இப்போ நம்ம என்ன சாப்பிட போகிறோம்? பிரேக்ஃபாஸ்ட். இப்போ நம்ம என்ன சாப்பிட போறோம்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிட போறோம்? பீட்ரூட் தோசை. ஓகே, பார்க்கலாமா? இதோட ரெசிபி பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி செஞ்சோங்கிறத ஃபஸ்ட்டு இதில் ஒரு கிளிப் ஆட் பண்ணிடுறேன். வந்துருக்கும் நேரம் நானே ஆட் பண்ணிடுவேன். பீட்ரூட் தோசைக்கு வந்து ஒரு பெரிய பீட்ரூட் இருக்கு. நான் வந்து சின்ன சைஸாக அதை கட் பண்ணிக்கிறேன். நாங்களுமே ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்றோம். நான் பைன் பேஸ்டா மட்டும் அரைச்சிக்கிட்டேன், கொஞ்சமா தண்ணி சேர்த்து. பிங்க் கலர் ஃபுட் சேலஞ்சுக்கு மார்னிங் டிஃபன் என்னன்னா பீட்ரூட் தோசை. ஸோ அதுக்கு வந்து பீட்ரூட் வந்து நல்லா அரைச்சி வச்சிருக்கேன். இதோட ஜூஸ் மட்டும் இதில் ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஆல்ரெடி அங்கே ஜூஸ் எல்லாம் லீக் ஆயிடுச்சா? அட ஸ்வாஹா, ஆரம்பமே அமர்க்கலமா இருக்குது. சரி பரவாயில்ல, இருக்கிறத வச்சுக்கலாம். நேத்திலேருந்து பிளான் போட்டோம், அதை யாரோ கண்ணு வச்சுட்டாங்க. எவ்வளோ பீட்ரூட் தண்ணி வேஸ்ட் ஆயிருக்கு. சே, கரண்ட் போயிடும்னு நினைச்சிட்டு நான் அரைச்சி வச்சுட்டேன். அது என்னன்னா கொஞ்சம் லீக் ஆயிடுச்சு. யூனிக்கா யோசிக்கல எதுவும். பீட்ரூட் மட்டும் தான் மைண்ட்ல இருந்துச்சு. நூடுல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம். மார்னிங்கே வந்து ஷர்வி எல்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டு பண்றது ரொம்ப ரிஸ்கா இருக்கு. நைட் ஏதாவது டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுவோம். நைட் என்ன ரோஷினி பண்ணலாம்? சப்பாத்தியா? சரி ட்ரை பண்ணுவோம், ஏதோ ட்ரை பண்ணுவோம். இன்னும் எத்தனை தோசை வேணும்? டேஸ்ட் நல்லா இருக்குன்னா அப்புறம் நிறைய கேட்க கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா வாவ், இன்னும் இவ்வளோ தண்ணியா இருக்கு. தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுனால அது ரொம்ப தண்ணியாயிட்டு. தோசை வருதான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் எத்தனை தோசை வேணும்னு எனக்கு ஆர்டர் பண்ணுங்க. ரோஷினி ஒண்ணுதான். தோசைகள் நான் முன்னாடியே ஆன் பண்ணிட்டேன். என்ன அடுப்பே ஆன் பண்ணாம தோசை ஊத்துறீங்களேன்னு நினைச்சுக்காதீங்க. ஆனா அது சூடே ஆகல. நானும் பல்ப் வாங்கிட்டே இருக்கேன் காலிலேருந்து. எனக்கு ஓகே சூடு. ஆனா ரோஷினி இந்த தோசை வருமானே தெரிலடி. பாரு வராது. கொஞ்சோண்டு கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணிப்போமா? சரி இது வரலைன்னா கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணிப்போம். நமக்கு தேவை பிங்க் கலர்ல ஃபுட்டு சாப்பிடணும். ஓகே, அது எந்த மாவுல சாப்பிட்டா என்ன? இது எனக்கு தெரிஞ்சு வராது. அதே ரிஸ்க் எடுத்துட்டு இல்லைன்னா இது அம்பானி வீட்டுல அசிஸ்டண்டா இருக்கு. அம்பானி ஆக பத்தியா நீ? பரவாயில்லையா? தண்ணி பிங்க் பீட்ரூட் தண்ணி குடிப்போமா? பரவாயில்ல, ரோஷினி கொண்டு வந்துட்டா. இங்க பாத்தீங்களா பிங்க் கலர் தோசை. பிங்க் கலர் தோசை பார்க்கலாமா? இதே மாதிரி 4 தோசை ஊத்திக்கிறேன். இது ஊத்துறதே வளவலன்னு செஞ்சுட்டு இருக்க வேணால. ஸோ இந்த பிளேட்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத ஒரு ஜூம்ல ஒரு போட்டோ காமிக்கிறோம். ஒரு குட்டி தோசை. இது வந்து இந்த புளிச்ச மாவு தோசையில் உள்ளது. இது வந்து கொஞ்சம் கோதுமை மாவு ஆட் பண்ணதுனால கொஞ்சம் அழகாகவே இருக்குது. பார் ரோஷினி, அழகாக இருக்குல்ல பிங்க்கு. அதுக்கு வந்து சைட் டிஷ் பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் சட்னிலாம் எங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் பிங்க் கலரில் பீட்ரூட் வந்து பொரியல் காலையில் ஷர்விக்கு செஞ்ச சாதம் ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ அதுவே வச்சுட்டேன் இதில். ப்ளஸ் ஒரு 2 வத்தல் வந்து ஷர்விக்கு செஞ்சது பேலன்ஸ் இருந்துச்சு, மீந்து போய் கிடந்துச்சு. ஸோ அதை எடுத்து இதில் வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப மேலே தெரியும், ரொம்ப கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்குவா. ஸோ இதுக்கு வந்து இதை சைடிஷாக தான் தொட்டுக்கணும். பட் அதில் ஒரு ஃப்ராடுத்தனம் என்ன அப்படின்னா தேங்காய் சட்னி கொஞ்சம் இருக்குது. ஸோ அதையுமே கொஞ்சம் இது மட்டுமே சாப்பிட முடியுமான்னு தெரில. இதுவே என்ன டேஸ்ட்டில் இருக்குதுன்னு தெரில. கோதுமை மாவில் பீட்ரூட் அரைச்சி ஊற்றி அதில் கொஞ்சம் சாதா தோசை மாவு கலக்கி என்னென்னமோ பண்ணிட்டோம். ஸோ சாப்பிட்டு பார்க்கலாம். ரோஷினி நல்லா பசியில் இருக்குது.
லைட்டாக உப்பு இருக்குதா? பீட்ரூட்டில் உப்பு இருக்கு. ஆமாம். ஓகே, பட் எதுவும் டிஃப்ரெண்ட் தெரில. டேஸ்ட் வைஸ் சேமாக தான் இருக்குது. இப்படி வச்சு சாப்பிட்டா தானே பிங்க் கலர் தெரியும். நீ கீழே வச்சுட்டீங்கன்னா 10 எனக்கு அது வச்சுட்டாங்க. அதே 2 தோசை. ஏன் குட்டி குட்டியாக 2 இருக்குன்னா டேஸ்ட் நாங்கள் பண்ணி பார்க்கலாம். இப்போ அதுன்னு பார்த்துட்டோம். ஓகே, கோகனட் சட்னி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அது ரைஸுக்கு செஞ்சதுனால பீட்ரூட் வந்து கொஞ்சம் சால்ட்டாக இருக்குது. எனக்கெல்லாம் கோகனட் சட்னியே பிடிக்காது. நார்மல் தோசை மாதிரி தான் இருக்குது. டேஸ்ட்டில் எதுவும் டிஃப்ரெண்ட் தெரியல. டிஃப்ரெண்ட் எதுவும் கொஞ்சம் பீட்ரூட் கொஞ்சம் நார்மலாக தோசை மாதிரி தான் இருக்குது. ஷர்விக்கு கூட அதை ட்ரை பண்ணலாம். டிஃப்ரெண்ட் கலராக இருக்குல்ல, ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கலாம். இதை ஃபுல்லாக நாங்கள் காலி பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு சாப்பிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறோம். இடையில வந்துட்டு நாங்களே ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். கிட்ட வந்து ஜூஸ் வந்து ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பம்ப்ளி மாஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதுவும் ஒரு பிங்க் கலரில் ஜூஸ் தானே வரும். ஸோ அதனால் மதியம் என்ன பண்ணுறோங்கிறத மதியம் பார்க்கலாம். இப்போ நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சேலஞ்ச் டன். ஒரு வழியாக நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஜூஸ் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 11:30 கிட்ட பம்ப்ளி மாஸ் வீட்டில் இருந்துச்சு. நிறைய டைம் நான் காமிச்சிருக்கேன். ஸோ இதோட ஜூஸ் ப்ரிப்ரேஷனும் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். இருந்தாலும் நான் தெரியாதவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை நம்ம நல்லா கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள வந்து சீடெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து தனித்தனியாக எடுத்துடணும். அந்த பல்ப்பு மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும். இல்லைன்னா வந்து லைட்டாக ஒரு கசப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது கூடவே நம்ம சுகர் சேர்த்துட்டு லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து அது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நம்ம ஜூஸ் அடிச்சிட வேண்டியது தான். ஸோ வேறு எதுவுமே இதில் ஆட் பண்ண வேணாம். ப்ளைனாக இது சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிறதா இருந்தால் கூட எடுத்துக்கலாம். பட் நாங்கள் ஒரு 11 கிட்ட ஆகுதுங்கிறதுனால ஜூஸ் பண்ணிக்கலாம் ஐஸ் க்யூப் போட்டு அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஒரு ஜூஸ் டைமுக்கு இதுதான் நமக்கு இன்றைக்கி பிங்க் கலருக்கு. இது வந்து ஆப்டாக கரெக்டாக வந்து அந்த பிங்க் கலர் ஷேட் இருந்துச்சு. பார்க்கவும் நல்லாயிருக்கு, டேஸ்ட்டுமே இன்றைக்கி நல்லா இருந்துச்சு. ஸோ இதை வந்து நம்ம பல்ப்பை மட்டும் ஜூஸாக அடிச்சுட்டு இது மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதை வந்து வேறு எப்படிலாம் சாப்பிட்லான்னா இதில் லைட்டாக சுகர் மட்டும் மேலே போட்டுட்டு சாப்பிட்டோம்னாலும் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து ஐஸ் க்யூப் வந்து நம்ம ஆப்ஷனல் தான், நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம சேலஞ்சுக்கு வந்து உள்ள ஜூஸ். அகைன் வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் மைக் வந்து நான் மட்டுமே வச்சுட்டேன். ஸோ அது எனக்கு தெரியல. நாங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது தான் ரோஷினியோட வாய்ஸ் எல்லாத்துலேயுமே கம்மியாக இருக்குது. இப்போ கையில் எடுத்துக்கலாம் மைக்கை. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 கிட்ட ஆகுது. இப்போ நம்ம ஃபுட் சேலஞ்சில் என்ன ஜூஸ் குடிக்க போகிறோம்? பம்ப்ளி மாஸ் ஜூஸ். ஓகே, நாங்கள் வந்து இந்த ஜூஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெடி பண்ண வீடியோலாம் நிறைய நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ இந்த ஜூஸ் தான் வந்து நம்ம குடிக்க போகிறோம். பிங்க் கலருக்கு வேறு ஃபுட் எங்களுக்கு தெரியல. பொமக்ரானேட் யூஸ் பண்ணலாம், பட் வீட்டிலே இது இருந்துச்சு. ஸோ அதனால வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணியாச்சு. ஸோ குடிச்சிடலாமா? நான் தான் ஜூஸ் போட்டேன். கொஞ்சம் லிக்விடாக உயிரோடு இருந்து நம்ம கொஞ்சம் குடிச்சு பார்க்கலாம். பிங்க் கலர் ஃபுட் சேலஞ்சுக்கு நாங்கள் வந்து பிங்க் கலர் ட்ரெஸ்லாம் போட்டோம். அதை மார்னிங் இன்ஃபார்ம் பண்ண மறந்துட்டோம். ஸோ பிங்க் கலர் ஃபுட் சேலஞ்சுக்கு 11 o'clock பிங்க் கலரில் ஒரு ஜூஸ். கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு பிங்க் கலர் ஃபுட் சேலஞ்சுக்கு நாங்கள் லஞ்ச் என்ன எடுக்க போகிறோம்னா பீட்ரூட் ரைஸ் தான் எடுக்க போகிறோம். மார்னிங் ஷர்விக்கு வந்து சேம் மெத்தட் தான் பண்ணியிருந்தேன். பட் வந்து காரம் இல்லாமல் இருக்கிறதுக்காக பச்சை மிளகா மசாலாலாம் ஆட் பண்ணாமல் இருந்தேன். பீட்ரூட் தனியாக வேக வச்சு எடுத்து ஒயிட் ரைஸில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். இன்றைக்கி வந்து சரி எல்லாருக்குமே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணி ஸ்டைலில் பண்ணோம். பட் வந்து அது மசாலா போட்டதுனால லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனிச்சு. மார்னிங் ஷர்விக்கு வந்து பிங்காகவே தெரிஞ்சுது. ஸோ இதுவுமே நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சிலதெல்லாம் காமிச்சிருப்பேன் பாருங்கள், பிங்காக தான் இருக்கும். நம்ம மசாலா எக்ஸ்ட்ராஸ் போடுறோம் இல்லையா, ஸோ அதனால ஒரு ரெட் ஷேட் வந்து தெரிகிற மாதிரி இருந்துச்சு. நான் வந்து இப்போ தண்ணிலாம் சேர்க்கும் போது நான் பீட்ரூட் ரொம்ப வதக்கவே இல்லை. ஏன்னா ரொம்ப வதக்கிட்டோன்னா அதோட கலர் சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னு சொல்லி இந்த பிங்க்லேயே இருக்கணும் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னாலும் தெரியும் அந்த தண்ணி எல்லாமே ஒரு பிங்க் ஷேடில் தான் இருக்கும். சைட் டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த டொமேட்டோ ஸ்வீட் பண்ணோம்ல, ஸ்வீட் டொமேட்டோ அது பண்ணியிருந்தோம். அந்த ஒரு பிங்க் பேஸில் இருக்கணும்னு. ஸோ எங்களால் முடிஞ்ச பெஸ்ட் பண்ணோம். இப்போ நம்ம சாப்பிட போகிறது பார்த்தீங்கன்னா லஞ்ச் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ரைஸ் தான்.
மார்னிங் வந்து பீட்ரூட்டை தனியாக ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டப்ப நல்லா பிங்காக இருந்தது. இப்போ கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ் போட்டதுனால லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிருக்கு, மற்றபடி அது பிங்காக தான் இருக்குது. ஓகே, ரோஷினி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பா, ஏன்னா நான் தான் சமைச்சேன், அதனால அவள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கா. நான் மார்னிங் அவங்க ரிஜிஸ்டர் பண்றாங்க, நான் வந்து சமைக்கல, அவங்க சமைச்சது அப்படின்னு அவங்க ரிஜிஸ்டர் பண்றாங்க. அஃப்கோர்ஸ் இப்போ 2 பேரும் ஒரே அளவில் இருந்தோம். ஸோ ரோஷினி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கான ரீசன் வந்து அதுதான். இப்போ நம்ம சாப்பிடலாமா? என்ன சாப்பிட போகிறோம்? நான் மட்டுமே பேசி பீட்ரூட் சாதம் இல்ல, பீட்ரூட் பிரியாணி. இது வந்து ஒரு பேபி பிங்க் தான், நம்புங்கள். க்ளோஸ் அப்ல நான் கட்டுறேன், இன்னும் கட்டுறேன். நம்ம டேஸ்ட் பண்ணுவோம், ஏன்னா ஃபுல்லா அவங்க சமைச்சதுனால நம்ம டேஸ்டிங்ல இருக்கும். எனக்கு சில பல வேலைகளுக்கு அந்த காரணத்தினால சமைக்க வர முடியல. இது ரோஷினிக்கு மைக்கு நான் அசிஸ்டன்ட் வேலை பார்க்கறதுனால நான் கையில் எடுத்து சாப்பிடாம இருக்கேன். நல்லாக்கா? நல்லா இருக்கு. வேற கலர்ல எதுவும் நம்ம சைடிஷ் எடுத்துக்க கூடாது, வேற கலர்ல நம்ம வந்து சைடிஷ் எடுக்க கூடாது. அதுக்காக அது பேஸ்லேயே போகணுமேன்னு சொல்லி தக்காளியில் வந்து நாங்கள் ஒரு ஸ்வீட் பண்ணிட்டோம். தயிர் வந்து தயிர் பச்சடி வச்சா அது ஒயிட்டாக போயிடுவேன், தயிர் மட்டும் லைட்டாக வச்சுருக்கோம். ஆனால் நாங்கள் வந்துட்டு ஆனியன் போடவே இல்லை அதில். ஸோ இன்றைக்கான லஞ்சு பார்த்திங்கன்னா பீட்ரூட் ரைஸ் வித் டொமேட்டோ, ஸ்வீட் டொமேட்டோ. ஸோ எப்படி இருக்கு ரோஷினி? சூப்பரா இருக்கு. ஓகே, லஞ்சோட சேலஞ்சையும் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட போகிறோம். ஈவினிங் டைமில் என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் அப்படின்னு நாங்கள் பிங்க் கலருக்கு யோசிச்சுட்டே இருந்தோம். எங்களுக்கு வந்து பிங்க் கலரில் பம்ப்ளி மாஸ் மட்டும்தான் வீட்டில் இருந்துச்சு. ஸோ அதனால ஸ்நாக்ஸாக போய் வாங்கிட்டு வரலாமேன்னு ஒரு பக்கெட் கிடையாது, ஸோ கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஆளுக்கு ஒன்று இருக்கு. இதை நம்ம என்ன பண்ண போறோம்? பிரிக்க போறோம். நான் கவரோட சாப்பிட்டேன். அந்த தரம் உங்களுக்கு இருக்குது, பட் எங்களுக்கு வந்து பிரிச்சு சாப்பிடுறது மட்டும்தான். புரியலங்க. கண்ணு மூக்குலாம் வந்து கவர்ல மட்டும்தான். பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல? சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். ஓகே, சாப்பிடலாமா? சேர்ஸ். சேர்ஸ். ஓகே, என்ன ஒரு மட்டமான டேஸ்ட். சவுக்கு சவுக்கான இருக்கு. வேணாமா? கொடு. ரொம்ப மோசமா இருக்கு. வேணாம் கொடு. மைக்க பிடிச்சுக்கோ. வேணாம் கொடுமா. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? 2 வாய் சாப்பிட்டேன். நீயும் பிராங்க் பண்ண. சும்மா சொன்னேன். எப்படி இருக்கு மேடம் இந்த சாக்லேட்? சூப்பரா இருக்கு. சின்ன பிள்ளைங்களுக்கு வந்தா பிடிக்கலாம், பட் வந்து இது ஓகேங்கிற ஸ்டேஜ்ல தான் இருக்கு. பட் அவளுக்கான அது பிடிச்சிருக்கான். என்கிட்ட இருந்து ஆட்டை போட்டா ஒண்ணு. நெக்ஸ்ட் என்ன சாப்பிட போறோம்? நெக்ஸ்ட் ஜெக்ஸ்ல வந்து எல்லாமே கலர் கலரா இருக்கு. பட் நம்ம பிங்க் கலரை மட்டும் பிரிச்சு எடுத்துக்கலாம். பிங்க பிரிச்சுட்டு சாப்பிடலாம், பாத்துக்கலாம். இன்னைக்கு நெக்ஸ்ட் சாப்பிட போறது பிங்க். இதுல எத்தனை பிங்க்? 2 பிங்க் இருக்கு. இந்த பர்பிள் இன்ச் சேர்த்துக்கோங்க. பர்பிளா? இதுவும் பிங்க் தான். நோர் பிங்க். சொல்லலாமா? ஜெம்ஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். எப்படி இருக்கு? சூப்பரா தான் பிடிக்கும். ஜெம்ஸ் நமக்கு பிடிக்கும், அதனால அது பிரச்சனை கிடையாது. அந்த குச்சிமிட்டாய் எடுத்து அதை கொடுப்போம். நெக்ஸ்ட் சாப்பிட போறது ஜெல்லி. இந்த ஜெல்லிலாம் எனக்கு பிடிக்காது. பிங்க் கலர் அப்படின்னு இருந்தா சாப்பிட்டுக்கலாம், மற்றபடி அல்பன் ஜஸ்ட் செல்லி. இருமா நான் பிடிச்சேன். மெமரிஸ் பிங்க் கலர் ஜெல்லி
சூப்பராக தான் இருக்கு. மாமி ஓகே ஓகே. நான் ரொம்ப சாப்பிட மாட்டேன். பஸ்ல வாமிட் இருக்குன்னா கையில வச்சுக்கலாம். மற்றபடி எனக்கு இது அவ்வளோவா பிடிக்கல. ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் பிடிக்காது, அதனாலதான். என்னென்ன சொல்றாங்க பாருங்க. வாமிட் வருதாங்க. ஜஸ்ட் ஜெல்லி நிறைய பேருக்கு பிடிக்குமா? நெக்ஸ்ட் இது சாப்பிட போறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு ஜெல்லி தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு இது ஒரு மாதிரி சுகர் கோட்டோட இருக்கு. இது ஒரு ஜெல்லி, ஆனா சுகர் கோட்டோட. ஜஸ்ட் ஜெல்லி மாதிரி கிடையாது, பிளைனா தான் இருக்கு. கடையிலே வாங்கி முடிச்சாச்சு. என்னது? ஸ்நாக்ஸ் ஃபுல்லா கடையிலே வாங்கி முடிச்சாச்சு. ஆமா, பிங்க் கலர்ல எங்களுக்கு வேற எதுவுமே கிடைக்கல, அதனால எங்களுக்கு கிடைச்சது நாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம். பிங்க் கலர்ல என்ன இது ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பொமக்ரேனேட் இருந்தா கூட நம்ம உரிச்சு சாப்பிட்டுக்கலாம். சரி, பரவாயில்ல. நம்ம இப்ப என்னைக்கு ஹெல்த்தியா சாப்பிட்டுருக்கோம். இதுவும் ஜஸ்ட் ஜெல்லி மாதிரி தானே இருக்கு. இல்ல புளிப்பா மேல சுகர் போட்டு இருக்கு. ஜஸ்ட் ஜெல்லி மேல சுகரை போட்டு ஊற்றி வச்ச மாதிரி. யா 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 யா. இதோட நம்ம ஸ்நாக்ஸ் முடிச்சுக்கலாம். டின்னர் என்ன அப்படின்றத பார்ப்போம். டின்னர்ல மீட் பண்ணுவோம். அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு ஹெட்டேக் ஆனதுனால சுத்தமாக செய்யலாமா வேணாமாங்கிற ஸ்டேஜ் போயிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்ப ரோஷினியே இதெல்லாம் அவளோட மொபைலில் வீடியோ எடுத்து வச்சுருந்தா. பெரிய பெரிய தேங்க்ஸ். ஏன்னா வந்து சரி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன் சொல்லிக்கலான்னு. பட் அவள் இருக்கட்டும், உன்னால் முடியும்னா நீ சப்பாத்தி சாப்பிடலாம், நான் ஃப்ரீசரில் வச்சிடலான்ட்டு தான் நான் பண்ணேன் அப்படின்னா. தேங்க்யூ ஸோ மச் டீம். எனக்கு வந்து அது சப்போர்ட்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் சரி ஓகே சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம். என்னென்னா எங்களுக்கு பீட்ரூட்டே ஒரு மாதத்துக்கு தொடவே கூடாதுங்கிற அளவுக்கு வெறுத்து போயிட்டு பிங்க்குன்னு. இருந்தாலும் நம்ம ஒரு சப்பாத்தியாவது செஞ்சு ஆளுக்கு பாதியாவது சாப்பிடுவோம், நைட்டு டின்னரே வேணாங்கிற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் ஒன்றாவது சாப்பிட்டு நம்ம அந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சப்பாத்தி செஞ்சோம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து நாங்கள் கண்டினியூவாக பீட்ரூட்லேயே சாப்பிட்றதுனாலே என்னவோ தெரில, அது எங்களுக்கு பிடிக்காம போணுச்சு, அவ்வளோதானே தவிர நார்மலாக ஒரு ஆனியன் டொமேட்டோ வச்சு ஏதாவது ஒரு கிரேவி மாதிரி பண்ணோன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு சைடிஷ் இல்லை தக்காளி வெங்காய தொக்கு பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது மாதிரி பண்ணாலும் நல்லாயிருக்கும். இல்லை நான்வெஜ் பண்ணாலும் நல்லாயிருக்கும் போல். ஒரு நாள் வந்து நார்மலாக ஒரு மாதம் கழிச்சு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்போம். டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் எதுவும் சைடிஷ்லாம் வச்சுக்கல, இதை ஆளுக்கு 50-50 அப்படியே பிச்சு தின்னு சேலஞ்சை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாமே அப்படின்னு ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ வேறு எதுவுமே நாங்கள் சாப்பாடுமே சாப்பிடல, அவ்வளோதான். சேலஞ்சோடய முடிஞ்சிருச்சு. என்னோடய ஃபேஸை பார்த்தாலே தெரியும், ரொம்ப டல்லாகிடுச்சு எனக்கு. ஸோ இது முடிஞ்சு 2 நாள் கழிச்சு தான் நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதனால் இன்றைக்கி நான் கொஞ்சம் கிளியராக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஸ்வீட்டாக ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, பட் நல்லாயிருக்கு. ஷர்விக்கு ஸ்கூலுக்குலாமே செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இப்போ வந்துருச்சு. ஸோ நீங்கள் கேட்டிங்க அப்படின்றதுனால நாங்கள் அந்த சேலஞ்சை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 1 டே ஃபுல்லாக ஒரு பிங்க் ஃபுட்டு வந்து நாங்கள் சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஹாப்பி, தேங்க்யூ. இது வரைக்கும் கண்டினியூ பண்ணி எல்லோரும் பார்த்து எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வேறு வீடியோவில் பார்க்கலாம்.